ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்த செகண்ட் என்னோட வாழ்க்கை வெளிச்சமே இல்லாம இருட்டுக்குள்ள விழுந்துருமோன்னு பயந்து நின்னப்போ என் பிரச்சனையை கடவுள் உங்ககிட்ட சொல்லி என்னை காப்பாற்ற அனுப்பியிருக்காரு. என்கிட்ட உங்க பிரச்சனை சொன்னது கடவுள் இல்ல அபி, உங்க காரோட டிரைவர். ஆனாலும் உங்ககிட்ட வேலை செய்யற ஒரு சாதாரண பொண்ணை காப்பாற்ற வந்தது ரொம்ப பெரிய விஷயம் சார். சாதாரண பொண்ணா நீங்க? சிண்ட்ரலா அபி, சிண்ட்ரலாக்கு ஒரு பிரச்சனைனா இறங்கி காப்பாத்துறது ராஜகுமாரனுடைய கடமை தானே? நிஜமாவே நீங்க ராஜகுமாரன் தான் சார். ஆனா நான் சிண்ட்ரலாங்கிறதெல்லாம் கனவு. நோ அபி, உங்க மனசுக்கு நான் ரெக்கை கட்டி விட்டுருக்கேன்னு சொன்னீங்க, அது நீங்களே உடச்சிக்க ட்ரை பண்ணா எப்படி? அபி, நீங்க ஏதோ ப்ராப்ளம்லாம் இருந்தா பிராணாயாமம் பண்ணுவீங்கல்ல, முதல்ல அதை பண்ணுங்க. தோணல சார், இப்ப எதுவும் செய்ய தோணல. கடவுள் எல்லா பிரச்சனைகளையும் எனக்காகவே உருவாக்குறாரோன்னு தோணுது. அதே கடவுள் தான் பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு என்ன படைச்சிருக்காரு. அதே உங்களுக்கு தோண மாட்டேங்குது? அபி, நீங்க ரொம்ப பதட்டத்தில் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிப்போம். என்ன அபி? தேங்க்யூ. அபி, காஃபி எடுத்துக்கோங்க. இல்ல சார், எனக்கு வேண்டாம். என்ன ப்ராப்ளம்? ஸோ மார்னிங் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் இந்த காஃபியை சாப்பிடலாம்ல? இல்ல சார், சாப்பிட தோணல. நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறவங்க ஏதாவது ஒன்று சொன்னால் கேட்கணும் அபி. உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு நீங்கள் மரியாதை தரணும்னு நினச்சிங்கன்னா அந்த காஃபி எடுத்து குடிங்க. Have it. சாப்பிடுங்க. பணத்துக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும் ட்ரை பண்ணிருந்தா கூட உங்க அப்பா கெட்டவர் இல்லை. தான் பொண்ணு ரிச்சா வாழணும்னு யோசிச்சிருக்காரு, அவ்வளவுதான். என்ன அபி? நீங்க ரொம்ப நல்லவர் சார். அதனாலதான் எல்லார்கிட்டயும் இருக்கிற நல்லது மட்டுமே பாக்குறீங்க. அதுல தப்பு ஒன்றும் இல்லையா அபி? ஒவ்வொரு மனுஷனுக்கும் நல்ல பக்கமும் இருக்கும், கெட்ட பக்கமும் இருக்கும். ஸோ நாம நல்ல பக்கத்தை மட்டும் பார்த்துக்கலாம்ல. ஸோ நமக்கும் சிரமம் இல்லை, அவங்களுக்கும் சிரமம் இல்லை. தட்ஸ் இட். அபி, உங்களுக்கு கல்யாணமே பிடிக்கலையா? இல்லை உங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க சொன்ன அந்த ஆளை பிடிக்கலையா? கண்டிப்பா சார். தம்பி தங்கச்சி 2 பேரையுமே நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் சார். அது வரைக்கும் கல்யாணம் தேவையில்லை. ஆனா ஏஜ் போயிட்டே இருக்குமே அபி. போட்டும் சார். எனக்கான ஆள் புதுசா பூமியில பிறக்க போறது இல்லையே. இந்நேரம் பிறந்திருப்பான். கண்டிப்பா அபி, அவன் உங்க பக்கத்திலேயே கூட இருக்கலாம். இப்போ நான் இருக்கேனே அந்த மாதிரி. இதான் இந்த சிரிப்பு தான் அபி. இந்த சிரிப்போட பார்க்கும்போது அபியை பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. என் அப்பா பட்ட கடனுக்கு நீங்க பணம் தந்திருக்கீங்க. ஜஸ்ட் லீவ் இட் அபி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இல்ல சார், என் அம்மா எப்பவுமே சொல்வாங்க, நம்ம பணத்தோட வாழ்றோமோ இல்லையோ கடனோட வாழ்றது கௌரவம் இல்லைன்னு. நான் கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைச்சிடுறேன் சார். ஓகே, தேங்க்யூ. அபி, இந்த பில்லையும் சேர்த்து கொடுத்துடணும். ஓகே.
ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கு. ஆனா அப்பா ஏதோ சாதாரணமா வந்தாங்க போனாங்கன்ற மாதிரி சிம்பிளா சொன்னாரு. உங்க அப்பாவுக்கு எல்லாமே சாதாரணம் தானே, அதனால தானே இப்படி ஒரு ரவுடி மாப்பிளைய கூட்டு வந்தாரு. விடு கணேசா, நடந்த ரணத்தை எல்லாம் நினைப்ப விட்டு தூக்கி எறியணும்னு யோசிச்சா நீ மறுபடியும் அதே கலரிட்டு இருக்க. என்ன நடந்துச்சுன்னு இவங்களுக்கும் தெரியணும்லக்கா. அன்னைக்கு அசோக் சார் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அபிக்கழுத்துல தலையை கட்டி வீட்டுக்கு கூட்டு போயிருப்பான். அப்பா ஏன் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவெடுத்தாரு? ஒருவேளை அபிக்கு வசதியான வாழ்க்கை கிடைச்சா நானும் என் தம்பியும் நல்லா இருப்போன்னு கூட யோசிச்சிருக்கலாம்ல. நீங்க 2 பேரும் நல்லா வாழணும்னு தானே அபியும் போராடுறா. எங்க 3 பேருக்கு சம்பளம் கொடுத்து முதலாளியா வாழ்ந்தவ இன்னைக்கு இன்னொருத்தர்கிட்ட கைய கட்டிட்டு வேலை செய்யறா. பார்த்து வளர்த்த கடாவ சாமிக்கு வெட்டுறப்ப கூட உன்னை வெட்டலாமான்னு உத்தரவு கேட்டுதான் வெட்டுவாங்க. அந்த ஆட்டுக்கு தர மரியாதைய கூட உங்க அப்பா நம்ம அபிக்கு தரலையே. அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்ப அபி மனசு என்ன பாடுபட்டு இருக்கும்? ஒருத்தரை புரிஞ்சுக்கலனா கூட பரவாயில்ல, வேதனை படுத்தாமலாவது இருக்கலாம் இல்லையா? உங்க வீட்ல அபிக்கு இந்த 2மே நடக்குது. நாம நேசிக்கிறவங்களுக்கு நம்ம வேதனை புரியலையேன்னு மனசுக்குள்ள நொந்து நூலா போயிட்டு இருக்கா. இனி அப்படி நடக்காதுக்கா. நானும் அப்பா கிட்ட கோவமா பேசிட்டு தான் வந்தேன். அவர் தப்ப ஒத்துக்கிட்டு இனி மறுபடியும் அபியோட லைஃப் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொன்னாரு. யாரு? உங்க அப்பாவா? பார்க்கலாம். சரி, அபி எங்க? அது அசோக் சாரும் அபியும் ஃபேக்டரியில ஏதோ புதுசா துணி வந்திருக்கு, அதை செலக்ட் பண்ண போயிருக்காங்க. ஓகே சரிக்கா, நான் வரேன். சரிம்மா, போயிட்டு வா. வரேன் நான். அக்கா, ஏன்க்கா பொய் சொன்ன? அபி அசோக் சார் வீட்டுக்கு தான் போயிருக்காங்கன்னு சொல்லலாம்ல. எதுக்கு கணேசா அவ்வளவு தப்பு பண்ண அப்பாவையே அவ விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கா? நாம ஏதாவது சொல்ல போய் அவ வேற ஏதாவது புரிஞ்சுக்கிட்டானா நமக்கு தானே பிரச்சனை. விட்றா, வேலையை பாரு. ஹாய். ஹலோ. ஐ எம் அதர்வா. நீங்க? ஓ, பேர் சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்ல, இங்கே தானே ஒர்க் பண்ணுறீங்க. பேரை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. நான் இங்க ஒர்க் பண்ணல. ஓ, ஸோ சார், இவ்வளோ அழகான பொண்ணை இந்த ஆஃபீஸ் மிஸ் பண்ணிடுச்சா? அதுக்காக இந்த ஆஃபீஸ் சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? அதான் சொன்னனே, அதர்வா. இந்த கம்பெனியோட மாடலிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஹெட் நான் தான். அப்படின்னா ஹலோ, எனக்கு இங்கிலீஷ் நல்லாவே புரியும். குட். சிலருக்கு மட்டும்தான் கோவம் கூட அழகா இருக்கும், உங்களை மாதிரி. உங்களுக்குன்னு மட்டும் கூட சொல்லலாம், ஆனால் நீங்கள் இன்னும் கோவப்படுவீங்க, இன்னும் அழகாயிடுவீங்க. அப்புறம் உங்கள் பக்கத்தில் நான் நிற்க கூட வைக்கப்படுவேன். ஏன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன்? ஏன்னா நான் உங்களுக்கு அழகு இல்லையே, அதான். மிஸ், உங்க பேர் சொல்லவே இல்லையே. கோவை சரளா. ஐ லைக் யுவர் ஆட்டிட்யூட் மிஸ் கோவை சரளா. ஐயோ, முறைக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க ஸ்டைலு, அழகு எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு மாடலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நோ, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். வாய்? ஏங்க? மாடலிங் வேர்ல்டு என்ன பாவம் பண்ணுச்சு? உங்களை மாதிரி அழகான ஏஞ்சல்ஸ் எல்லாம் அதை வெறுத்தா எப்படிங்க? ஹலோ ஹலோ, நாம மீட் பண்ணி 10 செகண்ட் கூட ஆகல, அதுக்குள்ள நான் அழகா இருக்கேன் அது இதுன்னு தேவையில்லாம என்னென்னமோ பேசுறீங்க. என்னங்க பண்றது, வாழ்க்கை ரொம்ப ஷார்ட். அதுவும் நீங்களும் நானும் பேச போறது லிஃப்ட் கீழே போய் நிக்கிற வரைக்கும் தான். அதுக்குள்ள என் மனசுல பட்டதை பளிச்சுன்னு சொல்லிடுறேன், அவ்வளவுதான்.
உங்களோட அழகுக்கும் ஸ்டைலுக்கும் நீங்கள் மட்டும் மாடலிங் உலகத்தில் கால் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் தான் சவுத் இந்தியாவில் நம்பர் 1 மாடலாக இருப்பீங்க. ஜஸ்ட் மினிட். இது என்னோட கார்டு. உங்களுக்கு எந்த நிமிஷம் மாடலிங்கில் என்ட்ரு ஆகணும்னு தோணாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்க ப்ளீஸ். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது கதவு உங்களுக்காக திறந்திருக்கு. நீங்கள் காலை எடுத்து வச்சு உள்ளே வரதும் இல்லை வேண்டான்னு உதறிட்டு வெளியே போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்கு. ஐம் ஆனந்தி. அபி, ஏற்கனவே பார்த்த வீடு தானே? ராஜகுமாரனோட வரப்போ பழைய அரண்மனையும் புதுசா தெரியதானே சார் செய்யும். அபி, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க சிண்ட்ரெல்லா, நான் ராஜா. இது ரெண்டுமே நிஜம், ரெண்டுமே கற்பனை. சார், இப்போதைக்கு அதுக்கான விளக்கத்தை சொல்ல முடியாது அபி. இந்த நிமிஷம் அபிக்கு தேவை நிம்மதி, சந்தோஷம். அதை என்னால கொடுக்க முடியும்னா சத்தியமா உங்களால தர முடியும் சார். அப்ப ராஜகுமாரன் நிஜம், அபிங்கிற சிண்ட்ரெல்லாவும் நிஜம். கனவை எரிச்சு கரைச்சிட்டு நிஜத்துல நிக்கலாம். கம் வித் மீ. கம். ரொம்ப டயர்டா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க அபி. அப்புறம் கூட ஒர்க் பண்ணலாம். இல்ல சார், நான் ஒர்க் பண்றேன். Are you sure? ஆமா சார். ஓகே, நீங்க ஒர்க் பாருங்க, நான் அப்புறம் வரேன். ம். உட்காரு உட்காரு. ஹாய் மிஸ் அபி டெய்லர். சாரி, நீங்க சீஃப் டிசைனர் இல்ல? நான் வேற பழைய ஞாபகத்திலே பேசிட்டு இருக்கேன். பரவாயில்ல மேடம். டிசைனர் ஆனாலும் அபி எப்பவுமே டைலர் தான். குட். என்னாச்சு, நிரந்தரமா ஆஃபீஸை வீட்டுக்கே ஷிஃப்ட் பண்ணிட்ட? எனி ப்ராப்ளம்? இல்ல மேடம், நான் எப்பவுமே பிரச்சனையை பார்த்து பயப்படுற ஆள் இல்ல. அசோக் சார் தான் வீட்ல வந்து வேலை செய்ய சொன்னாரு. எப்படி இங்கிலீஷ் பேச கூட சொல்லி தந்துட்டு இருக்கானா? இன்னைக்கு டிசைன்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணோம்ல, பண்ணியாச்சா? பண்ணிட்டேன் மேடம். லெட் மீ see. இந்தாங்க. ஓ, லேப்டாப்ல ஒர்க் பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிட்டல. நைஸ். என்ன அபி, இந்த கலர் எல்லாம் எப்படி சூட் ஆகும்? என்ன காஸ்டியூம்னு சொல்லி நம்ம கிளையண்ட்டை கன்வின்ஸ் பண்றது? நல்லதான் மேடம் இருக்கு. ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. இத பண்றதுக்கா இவ்ளோ டைம் எடுத்தீங்க? கிளையண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா நம்ம கம்பெனியை பத்தி என்ன நினைப்பாங்க? This is too bad. Oh my god, time waste, energy waste, எல்லாமே waste.
எப்பவுமே டிசைனர் ஆக முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க மிஸ் அபி டெய்லர். அபி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அக்கா, நீ ஏதாவது சொன்னியா? நத்திங். டிசைன்ஸ் எதுவும் சரியா வரலன்னு எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு இருந்தேன். நல்லா இல்லையா? ஐ டோன்ட் லைக் இட். அபி, கொஞ்சம் காட்டுங்க. வாட் இஸ் திஸ் அபி? நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? This is really super, Abhi. எக்ஸலண்ட் அபி, ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. இதுதான் ப்ராடக்ட்டுக்கே போகுது. What are you saying, அசோக்? இதுவரை இத்தனை மாசமா நீங்க பெஸ்ட்னு சொன்ன எந்த ஒரு டிசைனுமே எனக்கு பிடிக்கல. அது பீப்புளும் லைக் பண்ணல. பட் நீங்க நல்லா இல்லைன்னு சொன்ன இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு. கிளையண்ட்டுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டும் வெளியே வந்தா பீப்புளுக்கும் கண்டிப்பா பிடிக்கும்க்கா. அண்ட் நம்மளோட பிராண்ட் வேற லெவலுக்கு மாறப்போகுது. அபி, தேங்க்யூ ஸோ மச் அபி. அபி, நிஜமாவே கட்டி பிடிச்சிட்டாரா? கன்ஃபியூஷனே வேணாம். அப்ப கன்ஃபார்மா இது காதல் தான் அபி அக்கா. காதலா? தனு, அவர் முதலாளி. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அவர் மனசுலயும் எதுவும் இல்ல, என் மனசுலயும் எதுவும் இல்ல. அவர் மனசுல எதுவும் இல்லனா அப்புறம் அவர் கட்டி பிடிக்கணும். கை கொடுத்து பாராட்ட வேண்டியது தானே? அக்கா, அசோக் சார் வளர்ந்த விதம் அப்படி. ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் பார்க்காம பழகுறதும் சந்தோஷத்துல கட்டி பிடிக்கிறதும் அது அவருக்கு சாதாரணம். அப்போ நீ ஒரு மாதிரி உறைஞ்சு போய் கிடக்குற. கண்ணுக்குள்ள ஏதோ மின்னல் அடிச்ச மாதிரி வந்து வந்து போகுது. ஏன்னா எனக்கு இது புதுசு. அப்போ பட்டுன உடனே தள்ளி விட்டுருக்கலாமே, ஏன் செய்யல? அந்த மாதிரி நிமிஷம், அந்த நொடி என்னால எதுவும் செய்ய முடியல. அப்போ அவர் உன்னை வீட்டுல டிராப் பண்ண வந்தாருல்ல, ஏன் அப்படி நடந்துக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஏன் எதுவுமே கேட்காம விட்ட? ஏன்னா அவர் மனசுலயும் எதுவும் தப்பான எண்ணம் இல்ல. ரொம்ப சாதாரணமா ஒரு ஃப்ரெண்டை கட்டி பிடிக்கிற மாதிரி நினைச்சுதான் அப்படி பண்ணாருன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அப்படின்னா அத நீ உன் மனசை விட்டு தூக்கி எறிய வேண்டியதானே? ஏன் உன் மடிக்குள்ள போட்டு உருட்டிட்டே இருக்க? ஏன்னா உன் மனசுல அவர் இருக்காரு அபி. அழுத்தமா ஆழமா பதிஞ்சு போயிருக்காரு. அக்கா, இல்லன்னு மட்டும் போய் சொல்லாத அபி அக்கா. உன் மனசுதான் உன் கண்ணு வழியா அப்படியே அப்பட்டமா தெரியுதே. நீ குழப்பத்துல இருக்குன்னு வேணா சொல்லு. அபி, காதலுக்கு ஏழை பணக்கார எந்த வித்தியாசமும் கிடையாது அபி. எல்லாரும் சமந்தான். அக்கா, மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன குழப்பாதீங்க.
எந்த ஒரு விஷயத்தையும் முன்ன பின்ன யோசிக்காம முடிச்சு போட வேண்டாம். முடிச்சு நாங்க போடல, அந்த கடவுள் போட்டிருக்கார் அபி. எங்கேயோ உயரத்துல இருக்கிற அசோக் சார் பார்வையில அபி ஏன் படணும்? அவர் கம்பெனில அபியா வேலைக்கு சேரணும்? சூழ்நிலை தான் காரணம்க்கா. அக்கா, அந்த சூழ்நிலைய கடவுள் தான் உருவாக்குறாருன்னு சொல்றேன். அபி, உன் மனசுல அசோக் சார் மேல பெரிய அன்பு இருக்கு, அதையே நீ மறைக்கிற. அவர் மனசுல நீ இருக்கியா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது கடவுளுக்கு தான் தெரியும், அவரை கேட்டா சொல்லுவாரு. அக்கா, கடவுள் எப்படிக்கா பதில் சொல்வாரு? குழப்பாதுக்கா. குழப்பல தானோ, உண்மையதான் சொல்றேன். இப்போ நடுராத்திரியில வீட்ல கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோ. கடவுளே, இப்ப உடனே கரண்ட் வந்தா நல்லா இருக்கும்னு சாமியை கும்பிடுவோம்ல, அப்ப டக்குன்னு கரண்ட் வந்துரும் பாரு, அந்த மாதிரி தான். ஆமாக்கா, எனக்கு கூட ஒரு முறை இதே மாதிரி நடந்திருக்கு. ஒரு நாள் ரொம்ப நேரமா 147 பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி நின்னுட்டே இருந்தேன். பஸ் வரவே இல்ல. நீ சொன்ன மாதிரி கண்ணு மூடி கடவுளே பஸ் வந்தா நல்லா இருக்கும்னு வேணும், உடனே பஸ் வந்துருச்சு. அதுதான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற பந்தம். அபி, நீயும் கண்ணை மூடி கடவுளே இப்ப அசோக் சாரை பார்க்கணும்னு வேண்டிக்கோ. நினைச்ச வேகத்துல உன் கண்ணு முன்னாடி வந்து நின்னாருனா நின்னாருனா அவர் மனசுல நீ இருக்கன்னு அர்த்தம். அவ்வளவுதானாக்கா? அதுக்கப்புறம் 2 டெஸ்ட் பண்ணா போதும், அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டெஸ்டா? ஆமா. அபி, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ, சரியா? அவ்வளவுதான் அபி, புரிஞ்சுதா? எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உங்க திட்டம் ரொம்ப நல்லா எனக்கு புரிஞ்சு போச்சு அபி. இதுங்க ரெண்டுங்களையும் நீ நம்பாத. கணேசா, நீ என்கிட்ட பேசாதக்கா. வேலைக்கு போகும்போது எல்லாரும் சேர்ந்து தானே போறோம், வரும்போது சேர்ந்து வரணும்னு உனக்கு தோணாது? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அப்படியே நான் அங்கேயே விட்டு வந்துட்டீங்க. கார் டிரைவர் மட்டும் தகவல் சொல்லன்னு வச்சுக்கோ, நான் கம்பெனிலே தான் தனியா உட்காந்துட்டு இருந்திருப்பேன். இவ்வளவுதானா? என்ன என்ன அவ்வளவுதானான்னு சாதாரணமா சொல்ற? சரி விடு கணேசா, போற வழியில சுண்டலும் சூப்பும் உனக்கு வாங்கி தரேன், சமாதானமா போயிடலாம். ஓகே? அதெல்லாம் முடியாது. முட்டை பொண்டாவும் சேர்த்து வாங்கி தந்தீங்கன்னா நான் அப்ப வேணா சமாதானம் ஆகுறேன். அவ்வளவுதானே, 3 வாங்கி தரேன், சரியா? சரி. ஆமா, அபி ஏன் ஒரு மாதிரி இருக்குது? அதுவா கணேசா, இத்தனை நாளா நம்ம எல்லார பத்தி யோசிச்சாபி, இப்பதான் அவ வாழ்க்கைய பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா. சரி, நம்ம கிளம்பலாம். வா தனம். அக்கா பேக் எடுத்துக்கோ. அபி, பாய். வரோம் அபி. பாய். பாய்க்கா. உங்களோட அழகுக்கும் ஸ்டைலுக்கும் நீங்கள் மட்டும் மாடலிங் உலகத்தில் கால் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் தான் சவுத் இந்தியாவில் நம்பர் 1 மாடலாக இருப்பீங்க. மெசேஜ் பண்ணி பார்க்கலாமா? அனுப்புனா ரிப்ளை பண்ணுவாரா? முகத்தில் அடித்த மாதிரி நம்ம நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொன்னதுனால ஹர்ட் ஆயிருந்தாருன்னா இருக்காது. நம்ம கிளம்பும் போது கூட ஸ்மைல் பண்ணாரு. நமக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன், அதுவும் நமக்கு பிடிச்ச ஃபேஷன் வேர்ல்டில் நமக்கு பிடிச்ச மாடலிங் சான்ஸ் தானா தேடி வரப்போ ஏன் மிஸ் பண்ணணும்? மெசேஜ் பண்ணலாம். ஹலோ. ஹாய், மே ஐ நோ ஹூ இஸ் திஸ்? வாட்? நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ, என்னோட டிபியை பார்த்த அப்புறம் கூட நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் மிஸ் கோவை சரளா, ரைட்?
அந்த பக்கம் நீங்க கோவப்படுற அழகு எனக்கு இந்த பக்கம் தெரியுது. என்ன அமைதியாயிட்டீங்க? ஹாய்னு மெசேஜ் பண்ணீங்க. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்டு கிட்ட பேசாம இருக்க கூடாது. ஏன் பேசாம இருக்க கூடாது? பேசாம இருந்தா சாமி கண்ணை குத்தும். அப்புறம் என்ன யோசிச்சீங்க? எதை பத்தி? மாடலிங் வேர்ல்ட்ல ஒரு மாடலா அப்பியர் ஆகிறத பத்தி. இன்னும் யோசிக்கல, யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க என்ன ரொம்ப ஹர்ட் பண்றீங்க. எனக்கு அழுகையா வருது. அழுகிற ஆம்பளைய நம்பவே கூடாது. அப்படியா? யார் சொன்னாங்க? சொல்லக்கூடாது, சொன்னா சாமி கண்ணு குத்தும். ஓகே மிஸ் கோவை. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி ஆனந்தி. ஆமா, நீங்க இன்னும் எத்தனை நாள் யோசிப்பீங்க? ஓகே, டேக் யூர் ஓன் டைம். உங்களோட நல்ல பதிலுக்காக நான் வெயிட் பண்றேன். பாய். பாய். எப்பவும் எனக்கு துணையா நீ இருக்க. இப்போ உனக்கு பதிலா அசோக் சார் அனுப்பி வச்சிருக்க. அவரோட கையை பிடிச்சுதான் எல்லா பிரச்சனையும் நான் கடந்து வந்துட்டு இருக்கேன். என் மனசுல அவரை ரொம்ப உயர்வான இடத்துல வச்சிருக்கேன். எனக்கு உதவிக்காக அனுப்பி வச்சியா இல்ல என் வாழ்க்கைக்கு துணையா அனுப்பி வச்சியா, அதை நீதான் சொல்லணும். ஹாய் அபி. சார் நீங்க உள்ள வரலாமா? வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார். ஏன் அபி, ஏன் அவ்வளோ ஷாக்ல இருக்கீங்க? திடீர்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல வந்துட்டேன்னு ஷாக் ஆயிட்டீங்களா? ஐயோ சேச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். இப்பதான் உங்களை பத்தி நினைச்சேனா உடனே என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. சாமி கிட்ட எதுவும் வேண்டிட்டீங்களா என்ன பார்க்கணும்னு? ஆமா சார். அதான் சாமி என் கனவுல வந்து அபி ஒன்று பார்க்கணும்னு நினைக்கிறான்னு உடனே போன் அனுப்பி வச்சாரு. அபி, ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங். அபி, உங்களுக்கு டெலிபதி பத்தி தெரியுமா? தெரியாது சார். நாம ரொம்ப நம்புறவங்களை பத்தி நாம எப்பெல்லாம் யோசிக்கிறோமோ அப்பெல்லாம் அவங்களும் நம்மளை பத்தி யோசிப்பாங்க. இட்ஸ் ட்ரூ. என்னை பத்தி நீங்க நினைச்ச அதே டைம்ல எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு பார்த்தீங்களா? இதுதான் டெலிபதி. என்னதான் உங்களுக்கு நடந்த இந்த பிரச்சனையை நீங்க கிராஸ் பண்ணி வந்திருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்ததும் உங்களை அது கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம். திரும்பவும் அந்த பார் ஓனர் மூலமா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் வரலாம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன் அபி. அபி சார், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க மறக்கணும்னு நினைச்சத நான் தேவையில்லாம ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன்னா? இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நடந்ததை ஞாபகத்துல இருந்து சுத்தமா அழிச்சிட்டேன். ஆனா வலி மட்டும் அப்படியே தான் இருக்கு. அதான் அதுக்கு தான் நான் ஆறுதலா நிக்கலான்னு வந்தேன். என்னால அதை நம்பவே முடியல சார். பெரிய பிரச்சனை வந்து பயமுடுத்துறப்போ கடவுள் மாதிரி வந்து நீங்க நிக்கிறீங்க. அபி, அப்படிலாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் நீங்க பேசாதீங்க. ஜஸ்ட் பி கூல். ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி நினைச்சுக்கோங்க. சார், நீங்க என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு படி மேல சார். எனக்கும் நீங்க அப்படிதான். ஐயோ சார், சாரி சார், பேசிட்டே இருக்கேன் பாருங்க. நீங்க உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். உட்காருங்க சார். இந்தாங்க. தேங்க்யூ. சார், காஃபியா டீயா என்ன சாப்பிடுறீங்க? யோ விஷ் அபி. சரி, ஓகே சார். சொல்லு அபி. அக்கா, நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சுக்கா. நான் மனசுல நினைச்ச மறு நிமிஷமே அசோக் சார் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாருக்கா.
பாத்தியா பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, இது கடவுள் போட்ட முடிச்சு. சரி சரி, நான் சொன்ன டெஸ்ட் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ அக்கா, நான் அசோக் சாரை நேர்ல பார்த்ததும் எல்லாமே மறந்து போச்சுக்கா. என்ன அபி இப்படி பண்ற? சரி, முதல்ல சாமிக்கு முன்னாடி போய் நில்லு. சாமி கும்பிட்டு அந்த விபூதியை எடுத்துக்க சொல்லு. அவரே வச்சுக்கிட்டா யதார்த்தமா வந்திருக்காருன்னு அர்த்தம். உன்னையே எடுத்து வச்சு விட சொன்னா கன்ஃபார்ம் அபி? சரி, ஓகே ஓகே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சார், விபூதி எடுத்துக்கோங்க சார். நீங்களே வச்சு விடுங்க அபி. ஒரு நிமிஷம் சார், நான் போய் டீ எடுத்துட்டு வந்துடுறேன். உட்காருங்க. ஓகே அபி. நான் சொன்ன மாதிரி அவரே வச்சு விட சொன்னார்ல? ஆமாங்கா. அப்போ அவர் ஒரு காரணம் கண்டுபிடிச்சுதான் அவர் டெய்லி உன்னை பார்க்க வந்துட்டு இருக்காரு. சரி, அடுத்த டெஸ்ட் என்னன்னு சொல்றேன், கேட்டுக்கோ நல்லா. அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் டீ கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி அபி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். சார், டீ சார். தேங்க் யூ. அபி, நான் கிளம்புறேன். சரி சார். அபி, உங்களுக்கு எப்போ என்ன பிரச்சனைனாலும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம எனக்கு கால் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி அபிக்காக யார் இருந்தாங்க இல்லைன்னா எனக்கு தெரியாது. பட் இனிமே அபிக்காக நான் இருக்கேன். ஓகே அபி, பாய். டேக் கேர். பாய் சார், பாய். ஓகே. ஹாய்க்கா. ஹாய். இல்லக்கா, இன்னும் தூங்காம ஃபோன் பேசிட்டு இருக்க? நம்ம ஸ்ட்ராட்டஜி டீம் தான் ஃபோன் பண்ணாங்க, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். ஏன் அதை மார்னிங் பார்த்துக்க முடியாதா? ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் பார்த்து இப்போவே பிளான் எல்லாம் பண்ணிடணும்ல? பிளானா? என்ன பிளான்? நத்திங், சும்மா. இப்பெல்லாம் நீ பேசுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. நீங்க வேற கான்சென்ட்ரேஷன்ல இருக்கீங்க, நான் வேற கான்சென்ட்ரேஷன்ல பேசிட்டு இருக்கேன். அது எப்படிக்கா புரியும்? அசோக், ஏய், ஜஸ்ட் லீவ் இட். நம்ம வேற எதாவது பேசலாமே. என்னக்கா திடீர்னு ஆச்சரியமா பாக்குறீங்க? நெத்தியில என்ன புதுசா விபூதி எல்லாம்? ஓ, இதுவா? அபி வீட்டுக்கு போயிருந்தேன், சாமி கும்பிட்டு வச்சு விட்டாங்க. அபி இப்ப எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டா போல, எல்லாம் புதுசா இருக்கு. ஆமாக்கா, நிறைய டிசைன்ஸ் எல்லாமே அபி மாத்தி மாத்தி புதுசா டிசைன் பண்ணிருக்கா. ஸ்டைல்ஸ் எல்லாம் ரொம்ப அமேசிங்கா வந்திருக்கு. இன்னும் 2 இயர்ஸ்க்கு மார்க்கெட்டு நம்மளுதுதான்க்கா. நம்ம ப்ராடக்ட் தான் ட்ரெண்டே ஆக போகுது. நான் அதை பத்தி கேட்கல அசோக், உன்னை பத்தி கேக்குறேன். நீ நிறைய சேஞ்ச் ஆயிட்டே இருக்கியே, அதை கேட்டேன். எப்பவும் நாம விரும்புற மாதிரியே இருந்தா எப்படி? சம்டைம்ஸ் நம்மள விரும்புற மாதிரி கூட இருக்கலாம்ல. புரியல. அபிக்கே என்னுடைய வே ஆஃப் அப்ரோச் பிடிச்சிருக்கு. அதனால தான் டே அண்ட் நைட் எனக்காக ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஒரு நல்ல பாஸா நானும் அவங்க விரும்புற மாதிரி நடந்துக்கிறேன். அதுல எதுவும் தப்பு இல்லையே. அவ்வளவுதானா? அவ்வளவுதான், வேற என்ன? இது வெறும் பாஸ் அண்ட் லேபர் ரிலேஷன்ஷிப் தானா, இல்ல அதுக்கும் மேல
வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப்பா? நினைச்சேன் அடுத்து நீங்க இந்த கொஸ்டின் தான் கேட்பீங்கன்னு நினைச்சேன். தப்பு இல்லையே. ஒரு சாதாரண பொண்ணுக்கு அவ தகுதியை விட பெரிய ஆள் மேல லவ் வர்றதும், எல்லா வகையிலயும் சக்சஸ்ஃபுல்லான லைஃப் வாழற ஒருத்தனுக்கு டேலண்டான சாதாரண பொண்ணு மேல சாஃப்ட் கார்னர் வர்றதும் லவ் வர்றதும் காமனா நடக்கிறது தானே? லவ் நான் அதுவும் அபிய நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படி ஒரு விஷயம் நடந்தா கூட ஆச்சரியப்பட தேவையில்லைன்னு தோணுது. என்னை பத்தி நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னோட ஒர்க் ஸ்டைல பார்த்து என் லைஃப் ஸ்டைலும் அதே மாதிரி தான் இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிட்டா அது ரொம்ப தப்பு. என் ஒர்க் ஸ்டைல் எப்போ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இருக்கும். பட் என்னோட லைஃப் ஸ்டைல் யாருமே நினச்சி பார்க்க முடியாத அந்த உயரத்தில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அம்மா எனக்காக இந்தியாவில் இருக்க எல்லா ராயல் ஃபேமிலிஸ்லேயும் பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கான பொண்ணுக்கு சொந்தமாக 20 வீடு பங்களா இருக்குன்னு சொன்னால் நான் ஒரே வார்த்தையில் நோன்னு சொல்லிடுவேன். அந்த பொண்ணுக்கு சொந்தமாக ஒரு பேலஸ் இருக்கணும். என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு சொந்தமாக 10-20 காரில் இருக்கக்கூடாது. மினிமம் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டாவது இருக்கணும். என்னோட கனவு, என்னோட லைஃப், என்னோட ஆம்பிஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேற. ஆனால் இங்கே ஒர்க்கர்ஸை பார்க்குற அசோக் வேற. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வாவ், அகைன் அண்ட் அகைன் நீ சம்திங் டிஃபரெண்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க அசோக். சூப்பர், சிம்பிளி சூப்பர். ஆனால் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு எதிராக நீங்கள் தானே வேலை செஞ்சீங்க. ஹே, தட்ஸ் ஜஸ்ட் அ கேம். நம்ம ஃபேமிலியில நமக்குள்ள நடந்த ஒரு ஆரோக்கியமான போட்டி அசோக். அது முடிஞ்சு போச்சு. இப்போ நீ என் பாஸ், நான் உன் எம்ப்ளாயி, அவ்வளவுதான். நீ ஒரு பாஸா சொல்றத நான் ஒரு எம்ப்ளாயியா செய்ய போறேன். தட்ஸ் ஆல். சொல்லு, என்ன செய்யணும்? தட்ஸ் வெரி சிம்பிள். நான் சொன்ன மாதிரி ஒரு பண்ண பாருங்க. நம்ம கம்பெனியும் பிசினஸையும் நானே பார்த்துக்கிறேன். டேக் கேர். குட் நைட். பொண்ணு தானே பாக்குறேன். நீ மட்டும் இல்ல, எல்லாரும் அசந்து போய் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறேன்டா. அண்ணா, யாருண்ணே நீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கமா. அதையே இங்க ஓட்டுறீங்க? உங்களுக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இங்க ஓட்டினா உனக்கு என்னமா பிரச்சனை? அடைச்சி கிடக்கிற கடை தானே. கடை அடைச்சிருந்தா போஸ்டர் ஒட்டிருவீங்களா நீங்க? மரியாதையா இதை கிளிங்க. என்னது மரியாதையா கிழிக்கணுமா? பொம்பளை புள்ளியாச்சுன்னு பாக்குறேன், இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். நீ போமா உன் வேலையை பார்த்துட்டு. வயசுல பெரியவர்னு மரியாதை கொடுத்தா ரொம்ப தான் ஓவரா பேசுறீங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க, போங்க இங்க இருந்து. என்ன தைரியம் இருந்தா போஸ்டர் கிழி பண்ணி பொம்பளை புள்ளன்னு பார்த்தா ரொம்ப பண்ணிட்டு இருக்க. நீ என்ன என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ கேக்குறேன். பொம்பளை பிள்ளைகிட்ட சண்டைக்கு தாவுற? டேய், மரியாதையா பேசுடா. எது டாவா? ஓங்கி அரைஞ்சான்னு வச்சுக்கோ, செத்தே போயிடுவேன். எது அடிப்பியா? முடிஞ்சா கையை வச்சு பாரு. நான் யாரு காட்டுறேன் பாரு. இப்போ என் ஆளுங்களை கூப்பிடுறேன்டா. என்ன அடிப்பியா? கூப்பிடியா? அபி, இவன் என்ன பண்றேன்னு சொல்லு அபி. இங்கே கொண்டு போயிச்சுட்டுமா? ஹலோ, என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணுவ? சொல்லிக்கிட்டே இருக்க என்ன? ரகு, விடு ரகு. உடனே சொல்றல. பொம்பளை பொண்ணு மேல கை வைக்கிற பாரு. நீ எல்லாம் பெரிய மனுஷனா? யாரு தெரியாம கை வைக்கிற நீ? கூப்பிடு. கூப்பிடுடா. ரகு, என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னை விட வயசுல பெரியவர், அவரை அடிக்க கை வாங்குற. என்னது பெரியவரா? பெரியவர் மாதிரி நடந்துக்கிறான். என்ன பேச்சு பேசினா தெரியுமா? அபிகிட்டே சண்டைக்கு போறான். வேற நீ அபிகிட்டே கேளு. என்ன போஸ்டர் ஓட்டுறவனு இலகாரமா நினைச்சீங்களா? நான் நினைச்சேன்னா இந்த கோயம்புத்தூரே நடுங்கும். ஓ, ஏங்க, நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க. ஏன் கடையில வந்து போஸ்டர் ஒட்டிட்டு இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டு கதவுல நாங்க வந்து போஸ்டர் ஓட்டினா சும்மா இருப்பீங்களா? உன் கடையா? பின்ன உங்க அப்பா வீட்டு கடையா? போயா. இதை முன்னாடியே சொன்னா பேசாம போயிருப்போம்ல. தேவையில்லாம மேலகளை கையை வச்சுக்கிட்டு குழம்பாம எடுத்துட்டு போ. அப்படியே ஓடி போயிடு. இனிமே இந்த ஏரியா பக்கம் பார்த்த சைக்கிளை புடிங்க வச்சுக்குவேன்.
அபி என்னாச்சு, ஏன் அழறீங்க? அபி என்னாச்சுன்னு அழாம சொல்லுங்க. அபி மறுபடியும் அந்த பார் ஓனர் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணானா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்புறம் அழுறீங்க? வீட்டில் வேற ஏதாவது ப்ராப்ளமா? நான் உடனே கிளம்பி நேரில் வரட்டுமா? இல்லை சார், வேண்டாம், எதுவும் பிரச்சனை இல்லை. அபி எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாரும் அழமாட்டாங்க. சார், உண்மையாக பிரச்சனை எதுவும் இல்லை சார். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்க யார்கிட்டயாவது பேசணும் போல இருந்தது. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண. என்ன விஷயம் அபி? அது அன்னைக்கு உங்ககிட்ட நான் காட்டினேனே சார், என்னோட கடை. ஆமா, நான் வீட்டுக்கு வர வழியில என் கடையை பார்த்தேன் சார். ஒருத்தர் போஸ்டர் ஒட்டிட்டு இருந்தாரு. அதை பார்த்ததும் எனக்கு கோவம் வந்துருச்சு சார். சண்டை போட்டுட்டேன். அதில் எதுவும் தப்பு இல்லையே. நமக்கு சொந்தமான இடத்துல போஸ்டர் ஒட்டுறதும் மிஸ்பிஹேவ் பண்ணுறதும் தப்பு தானே அபி. நீங்கள் சண்டை போட்டதும் கரெக்டு தான் அபி. யாரோ ஒருத்தர் போஸ்டர் ஒட்டினாரு, அவரோட என்னால் சண்டை போட முடிஞ்சது. ஆனால் என் கடையை அடைச்சு சேல் வச்சவங்க எல்லாம் என் கண்ணு முன்னாடி இருந்தோம். என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே சார். மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு சத்தம் இல்லாமல் வேடிக்கை தானே பார்க்க முடிஞ்சது. அபி நீங்க என்ன சொல்ல வரீங்க? என் கண் முன்னாடி தானே சார் ரோட்டை தோண்டி கடையை அடைச்சாங்க, கரண்ட்டை கட் பண்ணாங்க, ஆஃபீஸர்லாம் வந்து கடையை பூட்டி சீல் வச்சாங்க. அவங்க எல்லாரும் என்னால் என்ன சார் செய்ய முடிஞ்சது? வேடிக்கை தானே பார்த்தேன். அபி சார், அது வெறும் கடை இல்லை சார், என்னோட அம்மா. எங்க அப்பா பொறுப்பான ஆளெல்லாம் எதுவும் இல்லை சார். எங்க அம்மாவோட கையில இருந்த நகையை எல்லாத்தையும் விற்று ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் அந்த கடையவே ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல் போன நேரம் தவிர நான் சாப்பிட்டது, விளையாடினது, தூங்குனது, தொழில் கத்துக்கிட்டது எல்லாமே இந்த கடையில தான் சார். அடைஞ்சு கிடக்கிற என் கடையை பார்க்கும் போதெல்லாம் என் உயிர் என்னை விட்டு தள்ளி நிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒண்ணு சார், கடை அடைச்சவங்க யாரா இருந்தாலும் நல்லாவே இருக்க மாட்டாங்க சார். அபி கூல், எதுக்கு நீங்க சாவாலாம் கொடுக்குறீங்க? நான் தான் சொன்னேனே, லீகலாக ஃபைட் பண்ணி உங்க ஷாப்பை நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி தரேன்னு. டோன்ட் வரி அபி. உங்களுக்கு எதுக்கு சார் இந்த கஷ்டம் எல்லாம்? வேண்டாம் சார், என் விதியை நான் வாழ்ந்துட்டு போறேன். மனசுல இருக்கிற கஷ்டத்தை உங்ககிட்ட சொன்ன ஆறுதலா இருக்கும் தான் ஃபோன் பண்ணேன். சாரி சார். ஏய் அபி, என்ன அபி நீங்க சாரியில் சொல்லிட்டு? நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் லீவ் இட். நான் ஃபோனை வைக்கிறேன் சார். ஓகே அபி, பாய். பாய் சார். ஹலோ. ஹாய். யாரு? ஓ, நான் கூட தெரியாம தான் ஸ்மைலி அனுப்பிச்சிங்களா? நானா? உங்களுக்கா? இல்ல, நான் தான் உங்களுக்கு தெரியாம அனுப்பிட்டேன். ஐம் சோ சாரி. பாய். ஏய் ஹலோ. ஹாய். யாரு? ஹலோ, யாருன்னு கேட்டா ஏன் சிரிக்கிறீங்க? என் பேர் அதர்வாங்க. கோவை சரலாங்கிற பேர்ல என்கிட்ட இன்ட்ரோ ஆன மிஸ் ஆனந்தி அவங்க எனக்கு கால் பண்ணும்போது நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன். டக்குன்னு பேர் பார்க்காம நான் யாருன்னு கேட்டேன். அவங்க கோச்சிக்கிட்டாங்க. நான் இப்போ அவங்க கிட்ட பேச முடியுமா? சாரி, ஆனந்த் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அப்போ இப்போ பேசுறது அவங்க மனசாட்சியா? நீங்க சிரிக்கிறீங்கன்னு தெரியுது. கொஞ்சம் நல்லா சிரிச்சா அழகா இருப்பீங்க. எனக்கும் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹலோ ஹலோ, அவசரப்பட்டு அங்கங்கெல்லாம் பார்க்காதீங்க. நான் அங்கெல்லாம் இல்லை. அப்போ சிரிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. உங்க முகத்தை சிரிப்போட நினைச்சு பார்த்தேன், அதான் சொன்னேன்.
அப்புறம் சொல்லுங்க, என்ன விஷயம்? நத்திங், நான் ஃபோனை வைக்கிறேன். ஏங்க நீங்க கோவப்பட்ட அழகா இருப்பீங்கன்னு சொன்னது உண்மைதான். அதுக்காக எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படிங்க? ஹலோ, சொல்லுங்க. இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி காலா இல்ல அஃபிஷியல் காலான்னு தெரிஞ்சுக்கலாமா? ரெண்டும். ஓ ஓகே, ஃப்ரெண்ட்லியா கோவப்பட்டாச்சு, இப்போ அஃபிஷியலா கோவப்படாம பேசலாமே. அது அன்னைக்கு சொன்னீங்கல்ல, மாடலாக ஆசை இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கன்னு. நேற்று நைட்டு சாட் பண்ணப்போ கூட கேட்டேன், நீங்க யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வேற மாடலை செலக்ட் பண்ணிட்டேனே. ஓ ஓகே. என்னாச்சு, வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு? நத்திங், பாய். ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, உங்க கோவமான அழகை நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. அழகான இந்த ஆனந்தியை விட பெஸ்ட் மாடல் எனக்கு எங்கெங்க கிடைக்க போறாங்க? நாளைக்கு போட்டோ ஷூட், ரெடியா இருங்க, மார்னிங் கால் பண்றேன். ஓகே ஓகே. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. தேங்க்ஸ்லாம் கிடையாதா? தேங்க்யூ. வெல்கம், பாய், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஐல் see you tomorrow. பாய். எல்லா காய்கறியும் வாங்கி வந்தாச்சு. தக்காளி தான் கொஞ்சம் விலை அதிகம். ஆமா, ஐயோ. இந்த சொரக்காய் தான் கிடைக்கல, சீசன் இல்லையா மார்க்கெட்ல. ஆனந்தி, ஆனந்தி, சொல்லுங்கப்பா. என்னம்மா எப்போதும் பட்டாசு கொளுத்தி போட்ட மாதிரி படபடபடன்னு இருப்ப, இப்போ ஏதோ கதை எழுதுற கதாசிரியர் எழுதுற மாதிரி மண்டைக்குள்ள கொட கொட கொடன்னு ஓட்டிக்கிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? என்னமாச்சு? எதா இருந்தாலும் முதல்ல இந்த அப்பா கிட்ட சொல்லு. 10 நாள் அக்கா சம்பளம் வந்துடும். உனக்கு என்னெல்லாம் தேவையான லிஸ்ட் போட்டு வச்சுக்க, நம்ம வாங்கிடுவோம். நான் அதை பத்தி யோசிக்கலப்பா. வேற எதை பத்தி வச்சுக்கிற? அபிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு லிஃப்ட்ல வரும்போது அங்க ஒருத்தரை பார்த்தேன். பாத்தியா? அந்த கம்பெனியோட ஆட்ஸ், மாடலிங் ஏரியா, அது எல்லாமே அவர்தான் ஹேண்டில் பண்றாரு. அவன் உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசினானா? எதா இருந்தாலும் சொல்லுமா. அசோக் சார் அபி சொன்னா கேப்பாரு, அப்படியே அவன் சீட்டை விட்டு சீட்டை கிழிச்சிடலாம். அப்பா, முதல்ல என்ன பேச விடுங்கப்பா. நான் சொல்ல வந்ததை சொல்ல விடுங்க. சரி, சொல்ல வந்ததை சொல்லு. சொல்லு. அவர் என்ன பார்த்துட்டு, நீங்க மாடல் மாதிரியே அழகா இருக்கீங்க, நீங்க விளம்பரத்துல மாடலா நடிக்கிறீங்களான்னு கேக்குறாருப்பா. நாளைக்கு வர போட்டோ ஷூட் இருக்கு. கம்பெனியோட மெயின் மாடல்ஸ்க்கு செலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கு முடிஞ்சா வாங்கன்னு சொன்னாருப்பா. அப்புறம் நடிக்க விருப்பம் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி அவரோட கார்டை கொடுத்தாருப்பா. எங்க? லிஃப்ட்லப்பா. அந்த எங்க இல்ல, விசிட்டிங் கார்டு எங்க? உள்ள ஹேண்ட்பேக்ல இருக்கு. போய் எடுத்துட்டு வா, போய் எடுத்துட்டு வா. இன்னைக்கு போனை போட்டு இன்னைக்கு அவன. அப்பா, அப்பாவா ப்ளீஸ் பா. அவர் ரொம்ப டீசெண்டா பேசினாரு. நமக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லிடலாம். அதை விட்டுட்டு சண்டைலாம் போட வேணாம்ப்பா, ப்ளீஸ் பா. சண்டையா? யாருமா சண்டை போட போறா? இன்னைக்கு வேலைக்கு வரணுமா இல்ல என்னையில இருந்து வேலைக்கு வரணும்னு கேட்க சொன்னோமா? அப்பா, என்னம்மா உங்களுக்கு கோவமே இல்லையா? கோவப்படுறதுக்கு என்னமா இருக்கு? ஒன்னும் மாடலா நடிக்கிற அளவுக்கு அழகா இருக்கான்னு ஒருத்த கண்டுபிடிச்சிருக்கானா, அவனை பாராட்ட வேணாமாடா? அப்போ நான் அவர்கிட்ட பேசலாமா? பேசுமா. எவ்வளவு பெரிய வாய்ப்பு இது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்? அக்கா கம்பெனில சீஃப் டிசைனரு, அவ தைக்கிற துணியை தைச்சு போடுற மாடல், அவ தங்கச்சி, 2 பேருக்கும் பெரிய பொறுப்பு, பெரிய சம்பளம். சம்பளம் அபியலுக்கு வரும்ல? அதை விட அதிகமாவே வரும்பா. ஒரு ஆட் ஹிட் ஆச்சுன்னா லெவலே வேற. நம்ம கேக்குற பணத்தை கொட்டி கொடுப்பாங்க. அச்சோ, அப்புறம் என்னம்மா சந்தோஷமான விஷயத்த சிரிச்சுக்கிட்டே சொல்லவ இப்படி உம்முன்னு சொல்றியம்மா? உங்க அப்பாக்கு எவ்வளவு பெரிய கௌரவம். ஒரு பொண்ணு சீஃப் டிசைனரு, ஒரு பொண்ணு மாடலு. இதை விட ஒரு அப்பனுக்கு என்னம்மா பெருமை. நீ போறலமா? இல்லப்பா, நான் போகல. போலையா? ஏன் 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 போல? அபிக்கு தெரிஞ்சா கண்ணா பின்னான்னு திட்டுவா. வீட்ல பெரிய சண்டை வரும். வேண்டாம், விட்டுலாம்பா. அட என்ன பொண்ணுமா நீ? மகாலட்சுமியோ மாடியோ உடச்சுக்கிட்டு கோடி கோடியோ கொட்ட போது வேணான்னு சொல்லி கருப்பு கொடியை பிடிக்கிற. மகாலட்சுமி கோச்சிக்க மாட்டா? அப்பா, மகாலட்சுமி கோவத்தை கூட தாங்கிக்கலாம்ப்பா.
ஆனா இந்த அபின்ற மகா காளியோட கோவத்தை தான் என்னால தாங்கிக்க முடியாது. அடிச்சாலும் அடிப்பா. ஆட என்ன மணி அவ அடிச்சா நான் சும்மா இருப்பேனா? பிச்சுடுவோம் பிச்சு. அப்பா ஏன்பா தேவையில்லாம சண்டை? ஏமா இந்த வேலை உனக்கு தேவைன்றதாலதான்மா சண்டையே. அப்பா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? அபி சம்மதத்தோட நான் மாடல் ஆனா ஓகே, இல்லனா வேண்டவே வேண்டாம். இப்போ அபியோடைய சம்மதம் வேணுங்கிற சம்மதிக்கிற மாதிரி பேசினா போச்சு. நடக்கவே நடக்காதுப்பா. அபி கண்டிப்பா சம்மதிக்கவே மாட்டா. ஏற்கனவே ஒரு நாள் நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டதுக்கு அடிக்க வந்துட்டா. இப்ப அதுதான் என் ஜாப்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான், சாமி ஆடிடுவா. தெரிஞ்சா தானே அப்பா இந்த விஷயத்த அபிக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். நீயும் அவகிட்ட எதையும் சொல்லிக்காத. எப்பயாச்சும் தெரிஞ்சா? தானா தெரிய வந்தா அது போதுமா? நாமளும் எதுக்கு போட்டு கொடுக்கணும்? நாளைக்கே ஆபீஸ் போற, அவர்கிட்ட ஓகே சொல்ற, மாடல் ஆவற. கடவுளே முருகா, ஒரு பொண்ணை உச்சத்துல வச்சிருக்க, மிச்சமா இருக்கிற இந்த பொண்ணையும் உச்சத்து பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உன்னால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு எனக்கு கொடு. எல்லா சாமியும் நமக்கு துணை இருக்கும். நாளைக்கு போய் மார்னிங்ல செம்ம கலக்கு, கச்சக்கா கச்சக்கா எல்லாம் கலக்குறேன். வெற்றி நிச்சயம். யா ஏன் சத்தியமணி சொன்னதா நம்புவீங்களோ? சத்தியமா நம்புவேன். ஏய் ஓகே சார். ஏய் முதல்ல இந்த சார் நீங்க வாங்க போங்க இதெல்லாம் தூக்கி போட்டுரு. we are friends, true friends, so call me அதர்வா. சரி, என் ஃப்ரெண்டு சமயத்துல நான் டா போட்டு தான் கூப்பிடுவேன். நோ இஷ்யூஸ். நான் கூட என் ஃப்ரெண்டு டி போட்டு கூப்பிடுவேன். நோ ப்ராப்ளம் அட் ஆல். போட்டோஸ் வேணுமா? எப்படி எப்படி கண்டுபிடிச்ச? உன் கண்ணை பார்த்து தான். ஓ, என் கண்ணுல என்ன தெரியுது? நிறைய ட்ரீம், லாட் ஆஃப் ட்ரீம்ஸ். மாடலிங்ல இந்த வேர்ல்ட ஒரு கை பார்த்துடணும், மொத்தமா இந்த ஃபீல்டே ஜெயிச்சிடணும், இப்படி நிறைய. எப்படிப்பா? சோல்மேட்னா சோல்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும், அப்படிதான். ஜஸ்ட் 2 days ஆனந்தி. மேக்ஸிமம் பெரிய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆட்ஸ் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் எம்டிக்கே டைரக்டா அனுப்புவோம். இருந்தாலும் நான் உனக்காக அவங்க கிட்ட ஒரு வாட்டி கேட்கறேன், அதுக்கப்புறம் போட்டோ சென்ட் பண்றேன். ஓகே? ஏய் சும்மா ஜஸ்ட் கிடிங். உடனே சென்ட் பண்ண சொல்றேன். ஓகே? Thank you so much. ஆனந்தி, ஆனந்தி, இப்ப வரியா இல்லையா? சொல்ல அபி, நான் படிச்சிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? காஃபி தான் வேணுமா? காஃபி வேணாம், ஒண்ணு வேணாம். என்ன இதெல்லாம்? என்னன்னு கேட்டேன். என்ன துணி இதெல்லாம்? எனக்கு எதுவும் தெரியாது. யார் ட்ரெஸ் இது? இரு நானே பாக்குறேன். நடிக்காத ஆனந்தி. அன்னைக்கு உன்னை இந்த மாதிரி ட்ரெஸ்ல கண்ணுக்கு நேரா பாத்துட்டேன். இனிமே இப்படி எல்லாம் நடக்காதுன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண. ஆனா இப்போ நம்ம வீட்ல அன்னைக்கு பார்த்ததை விட அறகுறையான துணி எல்லாம் கிடக்குது. உன்னை கேட்டா ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற. நான் நடிக்கல அபி, நிஜமாவே இது என் ட்ரெஸ் இல்ல, என்ன நம்பு. அப்போ நம்ம வீட்டுக்குள்ள இந்த துணிகளுக்கெல்லாம் என்ன வேலை? எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி தான் இந்த காஸ்டியூம் எல்லாம் கொடுத்து உன் அக்காவை இந்த மாதிரி தைச்சு கொடுக்க சொல்லி சொன்னான். கரெக்டா அந்த டைம்ல நம்ம கடை க்ளோஸ் ஆயிடுச்சுல, உனக்கும் ஆஃபீஸ்ல ஒர்க் லோட் ஜாஸ்தி, அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன் அபி இப்படி பாக்குற? அப்போ இந்த Dress உன்னது இல்ல. அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அபி. ஓன் Dress இல்லனா ஏன் நீ ஒளிச்சு வைக்கணும்? அதுவும் பெட்டுக்கு அடியில கபோர்டுக்கு பின்னால அங்கங்க மறைச்சு வைக்கிறதுக்கு என்ன அவசியம்? யோசி, நிதானமா தெளிவா நான் நம்புற மாதிரி ஒரு பொய்ய யோசிச்சு சொல்லு. பொய்யா? நான் ஏன் அபி பொய் சொல்லணும்?
நேருக்கு நேரா உன் முகத்தை பார்த்து தானே பேசிட்டு இருக்கேன். அப்பயே கண்ணு தடுமாறுது, உன் கால் ஒரு நிலையில நிக்க மாட்டேங்குது. இல்லையே, நான் எப்பயும் போல தான் இருக்கேன். நீ தான் என்ன சந்தேகத்தோட பார்க்குற. உனக்கு தான் அப்படி தோணுது. வீட்டில் மாடர்ன் ட்ரெஸ்ஸை பார்த்தா நீ கோவப்படுவேன்னு தான் உன் பார்வையில் படாமல் அதை மறைச்சு வச்சேன். அதை நானே மறந்து போயிட்டேன். இப்போ நீ கண்டுபிடிச்சி எடுத்த பிறகுதான் எனக்கே ஞாபகம் வருது. ஓ, நம்பிட்ட பாத்தியா, நீ என்ன நம்பவே இல்லை. எப்படி நம்ப முடியும்? இது வரைக்கும் நீ பொய்யே சொல்லாதவளா இருந்தா நம்பலாம். நீதான் சரளமா உண்மை மாதிரியே பொய்யை யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு தெளிவா பேசுவல. பாத்தியா, நான் உன் கண்ணை பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன். நீ கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் தான் சொல்றேன். அப்போ நீ பொய்ன்னு சொன்னா எப்படி? அப்போ நான் உன்னை அனாவசியமா சந்தேகப்படுறேனா? இல்ல வேணும்னு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு நான் பேசுறேன்னு சொல்றியா? நான் அப்படி எதுவும் சொல்லலையே. அப்போ நீ சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? நம்பிக்கையும் தாண்டி சந்தேகம் எட்டி பாக்குற மாதிரி நீ ஏன் பேசணும்? உண்மையா இருந்தா பள்ளிருந்த முகத்துல அரையிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான வார்த்தையா வந்து விழுந்திருக்கும். குறைஞ்சபட்சம் கோவமாவது எட்டி பாத்துருக்கணும். உன்கிட்ட ரெண்டுமே இல்ல. அக்கா, என்ன ஆச்சு? டேய், நீ பேசாம இல்ல. நீ சொல்ல ஆனந்தி. என்னென்ன சொல்ற? நான் தான் சொல்லிட்டேனே, இந்த காஸ்டியூம்ஸ் எதுவும் என்னோடது இல்ல, எல்லாம் என் ஃப்ரெண்டு தந்தது. அவகிட்ட திருப்பி கொடுக்க மறந்துட்டேன். உனக்கு இன்னும் சந்தேகமா இருந்தா நைட்ல தூக்கத்துல கூட எழுப்பி கேளு. அப்பவும் திக்காம திணறாம இதே பதில நான் சொல்லுவேன். அப்பயாச்சும் நம்புவியா? ஏன்னா எல்லா நேரத்துலயும் பொய் அக்யூரேட்டா ஒரே மாதிரி சொல்லவே முடியாது.